உங்கள் சோம்ஜி ஸ்ரீ லக்ஷ்மணா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த விதியை வெல்லலாம் திதி அப்படிங்கிற இதை தலைப்பில் வந்து நம்ம கலந்துரையாடிட்டு இருக்கோம். உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் நவமி திதி வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தசமி திதியை பற்றி நம்ம பார்ப்போம். தசமிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம 10வது திதி, சரிங்களா? திதியிலே வந்து 10வது திதி வந்து தசமி திதி. பௌர்ணமிக்கு பின்னாடி அமாவாசைக்கு பின்னாடி 10வது திதியாக வரக்கூடிய தசமி திதி. இந்த தசமி திதி பார்த்திங்கன்னா இதோட அதிதேவதை யமதர்மன். இதோட அதிதேவதை பார்த்திங்கன்னா யமதர்மன். நித்யாதேவி வந்து நிமிஷாம்பாள், சரிங்களா? இது வந்து சுப திதி. சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா தசமி திதி ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய திதி. எந்த ஒரு காரியங்களை எடுத்துக்கிட்டோம்னாலும் அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய திதி. இந்த திதியில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சுபகாரியங்கள் எல்லாமே செய்யலாம். அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம், சொந்த புது தொழில் தொடங்குறது இதெல்லாமே செய்யலாம். ஆன்மீக பணிகள் செய்யலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம், தெய்வ வழிபாடு செய்யலாம், ஹோமங்கள் நடத்தலாம், தல யாத்திரைகள் போகலாம், வாகனங்கள் புதுசாக ஓட்டி பழகிறதுக்குன்னா இந்த நாளில் ஓட்டி பழகினா நம்ம வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு காரியங்கள் எல்லாமே இந்த காரியங்கள் இந்த திதியில் நம்ம செஞ்சோம்னா பலன் கிடைக்கும். நிமிஷாம்பாள் வழிபாடு நம்ம அந்த ஒரு வேண்டுதல் வச்சோம்னா, நிமிஷாம்பாள் வழிபாடில் ஒரு வேண்டுதல் வச்சோம்னா அஞ்சு தசமி திதிகளில் அந்த வழிபாடு வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுங்கிறது ஐதீகம். இந்த திதியில் நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனா, சண்டை போடக்கூடாது, தீய எண்ணங்களை தவிர்த்தரணும். அதே சமயம் வீண் செலவில் இந்த திதியில் வந்து செய்யாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பிறரை குறைவு வரக்கூடாது. மெயினாக வந்து அடுத்தவங்களை குறை சொல்வது தவிர்த்தரணும். அது தேவையில்லாத உணவுகளை எல்லாம் வந்து அந்த திதியில் நம்ம தவிர்த்தரணும், சரிங்களா? வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிமிஷாம்பாள் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ காலம். அதே மாதிரி என்ன வச்சு வழிபாடுனா வஜ்ரமணி வச்சு வழிபாடு பண்ணலாம். இந்த மஞ்சள் காப்பு இது பண்ணலாம். வெள்ளை அன்னம் அல்லது பாயாசம் வந்து நெய்வேத்தியமாக படைச்சி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று யமதர்ம வழிபாடு. இது வந்து நீதி கடவுளாக இருக்கிறக்காண்டி பார்த்திங்கன்னா யமதர்ம வழிபாடு வழக்கு விசாரணைகள் எல்லாம் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புள்ளது. நிவேதனம் வந்து வெள்ளை அப்பம் வைக்கலாம். அதே சமயம் மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் யமதர்மாய நமக அப்படிங்கிறத நாம் மந்திரமாக உச்சாரணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி நிமிஷாம்பாளுக்கு பார்த்திங்கன்னா மந்திரம் என்ன, ஓம் ஐம் க்ரீம் ஜா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது, விசேஷமானது, சரிங்களா? இதில் அந்த நிமிஷாம்பாள் வழிபாடு நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சோம்னா 5 திதியில் 5 தசமி திதி வரக்குள்ள அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுகிறது ஐதீகம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா வஜ்ரேஸ்வரி பூஜையும் செய்யலாம். தேய்வரி தசமியில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப சக்தி அதிகம். அந்த நாளில் வந்து வஜ்ரேஸ்வரி வழிபாடு பண்ணலாம். வஜ்ரமணி வச்சு வஜ்ரேஸ்வரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. தசமி திதியிலே வந்து சிறப்பான தசமி திதி வந்து புரட்டாசியில் வரக்கூடிய தசமி திதி. தேய்வரி தசமியும் சரி, வளர்வரி தசமியும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். புரட்டாசியில் வர தசமி தான் வந்து நம்ம விஜயதசமின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். நிமிஷாம்பாள் வழிபாடு தேய்வரை தசமியில் வந்து நிமிஷாம்பாள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட பலன்கள், இந்த திதியில் நம்ம செய்யக்கூடிய பலன்கள் வந்து நிமிஷாம்பாள் வழிபாடுனா 5 திதியில் வேண்டுதல்னு சொல்லியிருக்கிறோம். யமதர்மன் வந்து நீதி வழக்கிலெல்லாம் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். சுபகாரியங்கள் எல்லாமே வந்து எந்த சுபகாரியங்கள் செஞ்சாலும் அதில் வெற்றி கண்டிப்பாக உறுதியாக கிடைக்குங்கிறது நம்ம நம்பலாம். இந்த தசமி திதியில் பிறந்தவங்க அந்த திதியை பார்த்து அந்த அன்றைக்கி எல்லா விஷயங்களும் செஞ்சாங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? இதை பற்றி நான் இந்த தசமி திதி பற்றி உங்களுக்கு வேறு தேவைகள் இருக்குதுன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு உண்டான விஷயங்களை எடுத்து தரேன். பிடிச்சதுன்னா இந்த இதை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 4 பேர் பயன்படுத்தும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமசிவாயம். ஓம் நமசிவாயம்.